வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். நம்ம பாரதி அதிரடியா அம்மனா வந்து மாறுறாங்க. எதிரி கூட்டங்கள எல்லாரையும் வந்து உண்டு இல்லன்னு ஆக்குறாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. ஆதி மாட்டுக்கும் ஒரு போட்டியில வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க பாரதியோட பானைய வந்து உடைக்க போனதுனால தான் போட்டியில கலந்துக்கிறாங்க. எல்லாரும் மத்தியிலயும் நம்ம ஆதி அவங்கள ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்கலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவன உண்டு இல்லன்னு ஆக்கணும். இந்த ஊருக்குள்ள எனக்குன்னு பேரு எல்லாமே இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாப்ல இந்த ஆதி. இந்த ஆதிய நம்ம பத்திரமா வந்து அமுச்சு வச்சே ஆவணும்டா. அப்பதான்டா எனக்கு அதே பேர் வந்து தக்க வச்சது எல்லாமே இருக்கும். அப்படின்னு கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வேண்டுதல் செய்றதுக்காக நம்ம பாரதி அந்த இடத்துல நிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வேண்டுதல் வந்து நடக்கணும்னா, உங்களுக்கே நல்லா தெரியும். நான் சொன்னதெல்லாம் கவனமா செய்யுங்கங்கிற மாரி சொல்றப்ப அம்மன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ப பாரதி கிட்ட, "இங்க ஒரு விஷயம் வந்து நடக்கப் போகுது. என் சன்னிதானத்திலேயே இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறீங்களா? அதுவும் ஆதியும், பாரதியும் சேர்ந்து வாழப் போறாங்கன்னு, என் சன்னிதானத்தில பரிகாரத்த வெற்றிகரமா பண்ணிட்டு இருக்கிற ஆதிக்கும், பாரதிக்கும் ஏன் முன்னாடியே தடைகள் வந்து குடுக்க வரீங்களா? நீங்க யோசிச்சு வச்சத தடுக்கிறதுக்கு நான் வரேன்டா" அப்படின்னு பாரதிக்குள்ள அம்மன் வந்து வந்துட்டாங்க. "டேய்! அவன் அங்க தனியா வந்து நிக்கிறான்டா. அவன உண்டு இல்லன்னு ஆக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது ஆதிய பின்பக்கமா அடிச்சனால அவங்க வந்து அசந்துட்டாங்க. அப்படியே வந்து ஒரு ஆலமரம் பின்னாடி இழுத்துட்டு போறாங்க நம்ப ஆதிய. அப்பன்னு பார்த்து, "நீ என்ன சண்டைக்கு இழுத்துருக்க கூடாது. நீ நேர்மையான வழியில ஜெயிக்கிறதுல கில்லாடிடா. ஆனா என்கிட்ட ஏன்டா எல்லாரும் வம்பு வழக்கெல்லாம் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் இப்படி தான்டா நடந்துப்பேன். அச்சச்சோ! பாவம். இப்ப நாங்க 10 பேர் இருக்கோம். உன்னோட நேரம் இப்ப போகுதே" அப்படின்னு அந்த இடத்துல கேவலமா வந்து பேசும்போது, நம்ம பாரதி அம்மனா வந்து மாறிட்டாங்க. சூலத்தோட எடுத்துக்கிட்டு மாஸா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அதிரடியா ஆதிய வந்து அடிக்கலான்னு போறப்ப, பாரதி சூலத்த வச்சு அவங்க கைய வந்து கீழ இறக்குறாங்க. "என்னடா நடக்குது இங்க? இங்க என் கண்ணு முன்னாடியே என் பக்தர்கள சோதிக்க வந்திருக்கியா? நான் தான்டா இங்க சோதிக்கணும். என் எல்லைப் பகுதியில சின்னதா ஒரு தப்பு நடந்தா கூட நான் அனுமதிக்க மாட்டேன்டா. என் இடத்துக்குள்ள, அதுவும் கோயிலுக்குள்ளேயே இது மாரி வேலையெல்லாம் வந்து பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? நானும் ஐயோ பாவம்! நீ திருந்துவேன்னு நெனச்சேன்." அப்படின்னு அந்த இடத்துல சூலத்த எடுத்து அப்படியே வந்து அடிக்கிறாங்க. அவரு பொத்து பொத்துன்னு உழுவுறாங்க. அந்த இடத்துல எல்லாரும் ஓடலான்னு பார்க்குறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த வேர் எல்லாமே இருக்குல்ல, அது மூலியமா அவங்கள எல்லாரையும் வந்து அடுத்த செகண்ட்லயே வந்து கட்டி போடுறாங்க. "எங்கடா போவ? இல்ல உன்னால எங்க தான் முடியும்?" ஆத்தி அடிக்கலான்னு வந்தாங்கல்ல, அவங்க மட்டும் வேக வேகமா வந்து ஓடுறாங்க. "ஆதி உங்களுக்கு எதுவும் ஆகாது" அப்படின்னு சொன்னோனே, ஏகப்பட்ட பேர் வந்துடுறாங்க. பாட்டிலேருந்து எல்லாரும் ராஜலட்சுமிலேருந்து வந்த உடனே, "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்றப்ப, "ஆதிய அடிக்கலான்னு இங்க வந்திருக்காங்க போல. நம்ம தான் வந்து நல்ல வேளை கடைசி நேரத்தில வந்து ஆதிய வந்து பாரதிய தான் காப்பாத்திட்டாங்க. பாரதி இல்லங்க. இது அம்மன்" அப்படின்னு சொல்லும்போது, பாரதி வந்து மறைஞ்சு அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அவங்க 100 மீட்டர் முன்னாடி போய் ஓடி போம்போது டக்குனு அங்க நிக்கிறாங்க. "எங்கடா போவ? உன்னால எங்கடா முடியும்?" அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும்போது, "என் எல்லை பகுதியிலேருந்து உன்னால தப்பிக்க முடியுமா?" அப்படின்னு சொல்றப்ப, நம்ம பாரதி திடீர்னு 50 அடி வரைக்கும் உயரமா வந்து ஆகுறாங்க. அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். "அம்மா எங்கள மன்னிச்சிரும்மா" அப்படின்னு அந்த இடத்துல எல்லாரும் வந்து கையெடுத்து சாமி வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. "உங்கள நேர்ல வந்து பார்த்துட்டோம். எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, அவங்கள அதிரடியா ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. அந்த இடத்துல அவங்க நல்லா அசந்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. நம்ப பாரதி அந்த இடத்துல இப்ப ஆத்தாவ நம்ப அமைதிப்படுத்த ஆவணும். ஏன்னா, அவங்க கோவப்பட்டு இங்க வந்திருக்காங்க. அந்த கோவம் தணியணும்னா, எல்லாரும் தண்ணி எடுத்துட்டு வாங்க, பால் எடுத்துட்டு வாங்க, இளநீர் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல, "ஆத்தா கோவமா இருக்கீங்க ஆத்தா. வந்து உட்காருங்க ஆத்தா" அப்படின்னு சொல்லும்போது, "இங்க என்னடா நடக்குது? நேர்மைய கடைபிடிக்க வேண்டிய என் இடத்துல அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கறதுக்கு இங்க ஆள் இல்லையா?" அப்படின்னு சொல்லும்போது, ஆதி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் லைட்டா எந்திரிக்க பார்க்குறாரு. இருப்பினும் வந்து முடியல. மித்ரா வந்து ரொம்பவே நல்லவங்க போல. "அச்சச்சோ! ஏன் ஆதிக்கு என்ன ஆச்சு? ஏன் ஆதிக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்றப்ப, "மித்ரா தயவு செஞ்சு நான் சொல்றத மட்டும் கேளுன்னு" நந்தினி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "இங்கேருந்து நீ போ. ஏற்கனவே அநியாயம் பண்றியான்னு" அவங்கள எல்லாரையும் வந்து பந்தாடிட்டாங்க பாரதி. "இப்ப நீ இங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தனா சரிப்பட்டு வராது" அப்படின்னு சொன்னோனே, "அதுக்குன்னு இந்த மாரி நேரத்தில ஆதிய விட்டுட்டு முடியுமா? நீ ஒண்ணும் அன்பு பாசத்துக்காகலாம் ஆதிய வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. பாட்டிக்காக தான் நடிக்கிற. அத விட உன்னோட சுயரூபம் யாருக்கும் வந்து தெரியக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். பாரதி உன்ன தான் வந்து பார்த்து முறைச்சுக்கிட்டே வந்து இருக்கா" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மித்ரா வந்து ஏந்திச்சு போணும்னு பார்க்குறாங்க அந்த இடத்துல. ஆனா அவங்களால எந்திரிக்கவே முடியல. "என்ன ஆச்சும்மா? நான் தான் சொல்றேன்ல கேட்க மாட்டியா? ஏய் நான் அப்பயிலேருந்து எந்திரிக்கணும்னு தான் பார்க்குறேன். எந்திரிக்க முடியல" அப்படின்னு சொல்லும்போது தான்
அவங்க கால்லயும் அந்த வேர வந்து கட்டியிருக்கு அந்த இடத்துல. இத நந்தினி வந்து பாத்துர்றாங்க. "அப்பா உன் பக்கத்துல இருந்தா எனக்கும் பிரச்சனை தான் போல இருக்கு. நீ எப்படியோ வந்து போ. நான் இங்கேருந்து போறேன்" அப்படின்னு சொன்னோனே, பாரதி வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. அந்த சூலத்த எடுத்துட்டு. இத பார்த்த உடனே அரண்டு போயிட்டாங்க மித்ரா. "அச்சச்சோ! இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே. ஆதிய வச்சு தான் நம்ப வந்து தப்பிக்கணும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம" அப்படியே ஆதிய வந்து அவங்களுக்கு பக்கத்துல வந்து வச்சிருக்காங்க. அதனால அமைதியா நம்ம பாரதி வந்து வந்துகிட்டே இருக்காங்க. எதையும் மாத்த முடியும்னு சில பேரு ரொம்பவே நம்புறாங்க. ஆனா, அவங்களுக்கு கிடைக்கப் போறது ஏமாற்றம்னு தெரியாம போச்சுன்னு, நக்கலா வந்து சிரிச்சுட்டு இருக்கிறப்ப, "ஆத்தா மொதல்ல உட்காருங்கன்னு" சொல்லிட்டு ஒரு பெஞ்ச் மாரி ரெடி பண்றாங்க. அந்த இடத்துல மேடை மாரி இருக்கு. அதுல வந்து உட்கார்றப்ப, அவங்களுக்கு இளநீயாலயும், பாலாலயும் அப்படியே வந்து அபிஷேகம் வந்து பண்றாங்க. "கோவத்த வந்து தணிக்கணும் ஆத்தா. அதுதான் நம்ப ஊருக்கு வந்து ரொம்பவே நல்லது" அப்படின்னு சொல்லும்போது, எத்தன வருஷம் ஆச்சு உங்கள நேர்ல வந்து பார்த்து. எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த பொண்ணு ரொம்பவே நல்லவடா. இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, நான் வருவேன். நான் வந்து நிப்பேன். என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னு நம்ம பாரதி வந்து அருமையா வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மித்ரா இதெல்லாம் கேட்கும்போது, அச்சச்சோ! என் கால்லயும் ஏதாவது கட்டியிருக்குன்னு பார்த்துருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்றது? என்னையும் வந்து எல்லாரும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்களே! இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலங்கிற மாரி யோசிக்கிறப்ப, "அம்மா என்ன மன்னிச்சிரும்மா" அப்படின்னு சொல்லும்போது, "மன்னிச்சிரா?" பாரதி வந்து அப்படியே மித்ரா கிட்ட மட்டும் வந்து பேசுறாங்க. சுத்தி வந்து யாருக்குமே வந்து கேட்கல. "மன்னிப்பு கேட்டா, நீ பண்ண பாவம்மா, இல்ல நான் தான் நீ சொல்றது எல்லாத்தையும் நம்புறதுக்கு ஆதியா, இல்ல பாரதியா? நீ என்ன நெனைக்கிற? அடுத்தது என்ன செய்ய போறன்னு காத்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாதா? என்கிட்டயே உன் நாடகமா? இந்த ஆத்தா முன்னாடியே நாடகம் ஆடுற அளவுக்கு அவ்வளோ பெரிய கைக்காரியா நீ?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, எதுவும் பேச முடியாம மௌனமா நிக்கிறாங்க. ஆதி வந்து எந்திரிக்கிறாங்க. "என்ன ஆச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சிலம்பம் சுத்துனவன் உங்கள வந்து அடிக்கலான்னு வந்து பின்பக்கமா வந்து நீங்க அசந்து தூங்கிட்டீங்கன்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. பாரதி தான் வந்து இதெல்லாம் வந்து எப்படியும் அம்மன் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க அம்மனா மாறி உங்கள வந்து காப்பாத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாரதி வந்து பார்க்குறாங்க. கையெடுத்து கும்பிடுறாங்க. அந்த இடத்துல நம்ப ஆதி, நிச்சயம் யாரோட சதியும் என் எல்ல பகுதிக்குள்ள நடைபெற நான் விடமாட்டேன். என் முன்னாடி எல்லாரும் நேர்மையா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நான் உங்களுக்கு பல மடங்கு காப்பாத்துவேன் அப்படின்னு பாரதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ரொம்ப கோவமா இருக்கிற இவங்க அப்படியே ஆதி வந்து வராங்க. வந்து நீங்களும் உங்க கையால வந்து நன்றி சொல்லிட்டு, இது மாரி தண்ணீர், பால் இதெல்லாம் வந்து அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொன்னோனே, என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்பவே நன்றி. எல்லா விஷயங்களும் வந்து தெரிஞ்சு தெரியாத போல நடிக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பு. நீ சொல்ல வேண்டியதெல்லாம் கூடிய சீக்கிரம் சொல்லு. அதுதான் ரொம்பவே நல்லதுங்கிற மாரி சொன்னோனே, என்ன சொல்றாங்க? ஆதிக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் புரியலங்கிற மாரி எல்லாரும் வந்து யோசிக்கிறப்ப, இல்ல எல்லாருக்குள்ளயும் ஒவ்வொரு ரகசியம் இருக்குல்ல. அதத்தான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆதி கையால அப்படியே வந்து பால வந்து ஊத்துறாங்க. நம்ம பாரதி மேல. கோவம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து போகுது. அந்த இடத்துல வேற லெவல்ல எக்ஸ்ட்ரானரியா வந்து கொண்டு போறாங்கன்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். மித்ரா அம்மன் கிட்டேருந்து தப்பிப்பாங்களா இல்லையான்னு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.